ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான அவுட்ஃபிட்கான மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் இப்போ பண்ண போகிறது வந்து ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக் தான். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேஸ் வந்து நான் நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி கிளென்ஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபேஷியல் ஸ்டெப்போட கிளென்சர் ஃபஸ்ட்டு இருக்குள்ள கிளென்சர் அது மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோயிங்காக ப்ரைட்டாக இருக்குது. மற்ற எந்த ஸ்டெப்புமே யூஸ் பண்ணல. ஸ்கின் கேரும் நான் வந்து பண்ணிக்கலை. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபேஷியல் கிட்டில் இருக்க ஃபேஸ் வாஷ் கிளென்சர் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து லிப் பாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். மற்றபடி நான் எந்த ஸ்கின் கேரும் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பிபி க்ரீம் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னோடய ஸ்கின் டோனுக்கு மேட்சாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபவுண்டேஷன், இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஃபவுண்டேஷன் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ரெண்டுமே என்னோடய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து போட்டால் எனக்கு வந்து கரெக்டாக என்னோடய டோன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஃபவுண்டேஷன் வந்து மினிமம் கவரேஜ் கொடுக்கும். கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும். ஒரு 4 hours கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வெரி பட்ஜெட்டான ஒரு ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறமா எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்சது வந்து இதோட பேக்கேஜிங் பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு 130 அந்த ரேஞ்ச் தான் வரும் இந்த ஃபவுண்டேஷன். ஸோ அதில் வந்து ஒரு ஷைன் வந்து இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து என் ஃபேஸில் வந்து டாட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டாட்டாக அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணி என்னோடய நெத்தி, அதுக்கப்புறம் வந்து என்னோடய கன்னம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஓவரால் என்னோடய ஃபேஸில் வந்து டாட்டாக வந்து அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ எங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து லைட்டாக இருக்கணும், எங்கெல்லாம் வந்து ஹெவியாக இருக்கணுன்றது வந்து எனக்கு வந்து தெரியும். அதனால் வந்து நான் லைட்டாக இருக்கணுன்ற இடத்துலலாம் லைட்டாக வந்து அப்ளை பண்ணுவேன். எனக்கு வந்து நல்லா டார்க்காக இருக்கணும் அப்படின்ற இடத்துலலாம் டார்க்காக இந்த மூக்கோட சைடில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணுவேன். நான் அங்கே மட்டும் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணால் மட்டும் டார்க்காக அங்கே மட்டும் வந்து தெரியும். ஸோ அதனால் அங்கேயும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்கு, அதுக்கப்புறம் வந்து இயரையும் வந்து விட்டுறக்கூடாது. ஸோ அங்கேயும் வந்து அப்ளை பண்ணணும். ஃபேஸ்க்கு மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணோன்னா அங்கே வந்துட்டு அப்படியே பிளாக்காக ஒரு மாதிரி தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டர். ஸோ இது வந்து ஸ்மிட்டனோட பியூட்டி பிளெண்டர். ஸோ ஒரு ஓகேவான பியூட்டி பிளெண்டர் தான், பெருசாலாம் ஒன்றும் பண்ணாது. இது அவ்வளோவா ப்ராடக்டை வந்து இழுத்துக்காது, ஓகேவாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கையிலே அப்ளை பண்ணுங்கள். ஸோ கையில் பிளெண்ட் பண்ணுறது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என் ஃபேஸில் அப்ளை பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பிளெண்ட் பண்ணும்போது பான்ச்சை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதை பிழிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒத்தி எடுத்தோன்னா நல்லா வந்து பிளெண்ட் அவுட் ஆயிரும். ஸோ நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணால் தான் வந்து ஃபேஸில் வந்து நல்லா க்ளோயிங்காக, அதுக்கப்புறம் வந்து கேக்கியாக இல்லாமல் திப்பியாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வழக்கமாக நெக்லையும் இயர்லேயும் வந்து நான் வந்து இந்த பியூட்டி பிளெண்டர் இருக்க மீதியை வந்து அடிச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கன்சீலருக்கு நான் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட கன்சீலர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோவா அண்டர் ஐ வந்து கிடையாது, கொஞ்சம் லைட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு லேட் நைட் தூங்குறனால அந்த ரீசன் தான். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் அது வந்து சரியாயிடும். ஸோ ஒரு பட்ஜெட்டான கன்சீலர் வேணும்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா கவரேஜ் கொடுக்கும். ப்ரொஃபஷ்னலான கன்சீலர் மாதிரி வந்து ஒர்க் பண்ணும் இது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பியூட்டி பிளெண்டரோட ஸ்டார்டிங் இது இருக்குல்ல, நல்லா கூர்மையாக அந்த பார்ட் எடுத்து நான் வந்து கண்ணில் வந்து நல்லா வந்து ஒத்தி எடுப்பேன். ரொம்ப ஈஸியாக ஈவனாக வந்து பிளெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கண்ணுக்கு கீழே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கருப்பாக தெரியும். அதை வந்து நம்ம மேலே பார்த்துட்டு லைட்டாக வந்து புஷ் பண்ணோன்னா அதுவும் வந்து ஈவனாக வந்து அப்படியே ஆகிடும். சேம் இந்த சைடும் நான் வந்து ஐ வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ப்ளூ கலந்துருக்கும், ஒரு காஃபி கோல்டு ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலான கலர்லாம் கலந்து ஒரு மாதிரி ஷைனியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அந்த கலரோடு ஒத்து போகிற மாதிரி நான் ஒரு லைட் கோல்டன் மாதிரி நான் ஒன்று எடுத்திருக்கேன். டார்க் கோல்டு இல்லை, லைட்டு கோல்டன் மாதிரி ஒரு ஐஷேடோ எடுத்து நான் கையிலே வந்து பிளெண்ட் பண்ணுறேன். பெருசாக ஐஷேடோக்கெலாம் வந்துட்டு நான் வந்து ப்ரெஷ்ஷஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து கையிலே பிளெண்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து இந்த பேலட் வந்து நார்மலாக இங்கே ஷாப்பில் வாங்கின பேலட் தான். ஸோ அதனால் எப்படியும் 2-3 டைமாச்சு கோட்டிங் போட்டால் தான் அந்த கலர் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் 2-3 டைம் வந்து கோட்டிங் போடுறேன்.
ஐப்ரோஸ்க்கு ஃபுல்லாக கவர் பண்ணாமல் என்னோடய நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது இருக்கிற மாதிரி எனக்கு அந்த லுக் வந்து வேணுன்றனால நான் அந்த மாதிரி இவ்வளோ தான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட லைனர் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ லைனர் எல்லா வீடியோலையும் காட்டுறதுனால பெருசாகவும் நான் லைன் பண்ணல, ரொம்ப தின்னாக தான் வந்து பண்ணியிருந்தேன். அதனால் அதை நான் வந்து காட்டல, விங்கெல்லாம் வந்து போடல. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்துட்டு மஸ்காரா. ஸோ மஸ்காரா உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட மஸ்காரா வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ரொம்ப பட்ஜெட்டான மஸ்காரா, 150 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ இதை போட்டக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலோ இல்லை ஸ்வெட் ஆனாலும் வந்து இந்த மஸ்காரா வந்து வராது. இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இதோட வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே கண்ணுக்கு கீழே இருக்க லேஷஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து கோட் பண்ணிங்கன்னா அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். மேலே மட்டும் கோட் பண்ணிவிட்டு கீழே கோட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. மஸ்காரா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழேயும் கோட் பண்ணால் அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக ஐ மேக்கப் லுக் பண்ணும்போது நீங்கள் எல்லா ஐ மேக்கப் லுக்கில் லைனர் போட்டு, ஐஷேடோ போட்டு, காஜல் போட்டு, மஸ்காரா போட்டு ஃபுல்லாக ஒரு மேக்கப்பை கவர் பண்ணாமல் வந்து ஒன் டேயில் வந்து மஸ்காரா மட்டும் போட்டு அந்த ஐ லுக் பாருங்கள். அதுக்கப்புறம் லைனர் மட்டும் ட்ராப் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி காஜல் மட்டும் ட்ராப் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்று மட்டும் பண்ணி பார்த்தா அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து சில டைம்ஸ்லாம் வந்து எனக்கு ஓவர் மேக்கப் லுக் வேணாம், நியூடாக இருக்கணும் அப்படின்னா மஸ்காரா மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக போகணுன்னா நான் காஜல் மட்டும் அப்ளை பண்ணிப்பேன். மற்றபடி எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா லைனர் மட்டும் போட்டுப்பேன். அந்த மாதிரி வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஹிமாலயா காஜல். ஸோ இது பல வருஷமாக என்கிட்ட இருக்குது. ஸோ இது நல்ல அட்டை கருப்பு காஜல், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த கண்ணுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுல. ஸோ எனக்கு இந்த மை போட்ட கண்ணை விட இந்த மை போடாத கண், அந்த மஸ்காரா கீழே வரைஞ்சோல, ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது தான் இந்த காஜல், அதுக்கப்புறம் வந்து இந்த மஸ்காரா போடுறது தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. இப்போ வந்து காஜல் வந்து போட்டாச்சு. கொஞ்சம் வந்து காஜலுக்கு கேப் விட்டனால கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி இருந்துச்சு, மற்றபடி செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக் வந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதுவும் சேம் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் தான். ஸோ நாங்கள் காமிச்ச மேக்ஸிமம் ப்ராடக்ட் எல்லாமே இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட தான் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் பட்ஜெட்டாகவும் இருக்கும், நல்லாவும் வந்து ஒர்க் பண்ணும், ஸ்டே ஆகும். அதனால் இந்த லிப்ஸ்டிக்கோட ப்ரைஸ் வந்து 80 ருபீஸ் 75 ருபீஸ் தான் வந்து வரும். இதை நான் வந்து ஆன்லைனில் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி ரெட் இதோட ஷேட், நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ரெட் ஷேட் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஷேட் வந்து பை பண்ணலாம். ஸோ நான் இதில் காமிச்ச இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட காஸ்மெட்டிக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் purple.com அப்படி இல்லாட்டி நைகாவில் வந்து பார்க்கலாம், வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் லிப் லைன் பண்ணல. மேலே ஏதாச்சும் வந்துட்டு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே வந்து தேய்ச்சி விட்டால் அது அப்படியே கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்போயுமே லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறம் வந்து நான் வந்து லாஷ் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து இப்போ வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ மேலே பாதி கீழே பாதி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு வந்து வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் போட்டு தான் நான் வந்து வைப்பேன். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஸ்டைலுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கனால பெருசாக இந்த ஹேர் ஸ்டைலுமே வந்து பண்ணுறதுக்கு வந்து விருப்பமே இருக்காது. முடி தான் வந்து நிறையா இருக்குமே தவிர இந்த நிறையா இருக்க முடியை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஃப்ரீ ஹேர் விட முடியாது, டக்குன்னு எங்கேயாச்சும் கிளம்பணுன்னா கிளம்ப முடியாது. அதுக்கப்புறம் வந்து தலை சீவலாம் ரொம்ப லேட்டாகும். அது தலை குளிச்சுட்டு பின்னாமல் விட்டுட்டோன்னா பயங்கரமாக சிக்கு வந்து விழுந்துடும். ஸோ லாங் ஹேர் இருக்க இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுருட்டி தான் நான் வந்து குத்தியிருந்தேன். ஒரு கிளிப் இப்படியும் ஒரு கிளிப் இந்த மாதிரி பார்த்து வந்து குத்தியிருந்தேன். ஏன் இப்படி குத்திருக்கேன்னா, அதை வந்து சுருட்டி குத்தும்போது நழுவிட்டே வரும். ஸோ அப்படி வராமல் இருக்கிறதுக்காக 2 கிளிப்பையும் வந்து மாற்றி மாற்றி குத்திருக்கேன். அது பின்னாடி இருக்க மிரரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் வந்து
ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் எடுத்து நான் வந்து சுருட்டி குத்திக்க போகிறேன். மேக்ஸிமம் இந்த ஹேர் ஸ்டைல் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது நான் வந்து கோண வாக்கு தான் வந்து எடுப்பேன். ஆனால் இப்போ நான் வந்து ஒர்க் போகிற டைம் அதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து இந்த நேர்வாக்கே எனக்கு வந்து பிடிக்காது. நான் நேர்வாக்குக்கு வந்து மாறிட்டேன். ஸோ அதான் என் ஃபேஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இதையே வந்து எடுத்துட்டேன். ஆனால் இந்த நேர்வாக்கும் பிடிக்காது, கோண வாக்கும் பிடிக்காது. அந்த போனிடெயில் போடுற ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த 2 கிளிப்புக்கும் சென்டரில் வந்து நம்ம வந்து பூ வச்சோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட ஒத்து போகிற மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க ஜிமிக்கி நான் வந்து பேர் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு போகும்போது நீங்கள் இயர்ரிங்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போட்டிங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும். நான் அதனால் ஜிமிக்கி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த நான் வேர் பண்ணியிருக்க மேக்ஸி வந்து நான் வந்து என்னோடய அம்மாவோட சாரியில் வந்து கன்வெர்ட் பண்ணதான். ஸோ அதுவும் வந்து சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சில்வர் கலரில் செயின் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சந்தனம் வந்து நான் வந்து வச்சுக்குவேன். ஸோ நம்ம கோயிலுக்கு போகும்போதே நான் வந்து சந்தனம் வந்து வச்சுட்டு போயிடுவேன். நான் அதுக்கு மேலே வச்சேன்னா அது வந்து நல்லாயிருக்கும். வெறும் நெத்தியில் போயிட்டு நம்ம கோணலாம் வந்து வச்சுருவோம். ஸோ இந்த மேக்கப் லுக் இதோட வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பாய்.